நான் யூடியூப்பை விட்டு போகிறேன். இதுக்கப்புறம் இதுக்காக வேண்டி நிறைய உழைச்சிருக்கோம். நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கான ஒரு பலன் கிடைக்கலன்னு இந்த முடிவுக்கு யாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா இதான் எங்களோட வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய. வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். அதாவது இன்றைக்கு ஏன் இந்த வீடியோ ஒன்று கேட்டீங்கன்னா, அதாவது நிறைய விடயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் என்ற காரணத்துக்காண்டி தான் இந்த வீடியோ நாங்கள் எடுக்கிறோம். அதாவது இந்த யூடியூப் ஜேர்னி, அதோட எப்படியான பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதோட ஒரு சில முக்கியமான விடயங்களையும் உங்கள்கிட்ட சொல்லணும். சொல்லப்போனா இந்த யூடியூப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாசங்கள் இருக்கும். 6 மாசங்கள் இருக்கும். அந்த 6 மாசத்துக்குள்ள இப்ப ஒரு 1600 உறவுகள் கிடைச்சிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணது ஏதோ 0ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இப்ப எங்கள்கிட்ட ஒரு 1600 உறவுகள் இருக்கு. இதங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி என்று தான் சொல்லணும். இதுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 4 வீடியோவுக்கு முதல் நாங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சதுக்காக வேண்டி கேக் வெட்டி அதை செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ரதியம்மா கூட அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அதாவது சொல்ல போனா அந்த வீடியோஸ் எல்லாம் எங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அந்த நேரங்கள்ல நிறைய வரவேற்பு கிடைச்சது. அதுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஏன்னு சொன்னா அந்த வீடியோஸ் போட்டதுமே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்கீங்க, லைக் பண்ணிருக்கீங்க. அதுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றிகள். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸா அதாவது நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய வீடியோஸை நாங்கள் எடுத்து போஸ்ட் பண்ணிட்டு தான் பாரோம். பட் அதுக்கான ஆதரவுகள் எங்களுக்கு அவ்வளவா கிடைக்குது இல்லை. அதுக்கான காரணம் என்னன்னு தான் தெரியல. நிறைய வீடியோஸை நாங்கள் எஃபர்ட் போட்டு எடுக்கிறோம். அதாவது வெளியில போகிறோம், உங்களுக்காண்டி உங்களை என்டர்டைன் பண்ணணுன்றதுக்காண்டி நிறைய இடங்களுக்கு பயணிக்கிறோம். பயணிச்சதை ஒரு காணொலியை அடுத்து உங்களுக்காக வேண்டி நாங்கள் தாரோம். பட் அதுக்கான ஒரு ஆதரவு எங்களுக்கு கிடைக்குதில்லைன்றதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் எல்லாம் 200, 300, 400 வியூஸ் அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி பெருசாக எங்களுக்கு வியூஸ் போன மாதிரி தெரியல. அதுக்கான காரணம் எனக்கு சரியா தெரியல. இப்போ உதாரணமாக சொல்ல போனா, நான் இதுலையும் பிளவுறேன்னா அல்லது என்னோட வீடியோஸ் ரெக்கமெண்டேஷனுக்குள்ள போகுது இல்லையா, அதெல்லாம் எனக்கு சரியா தெரியல. பட் ஈவன் உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு இதை பத்தி நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. நான் இப்ப என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொன்னா, அதாவது யூடியூப்ல நிறைய லெஜெண்ட் இருப்பீங்க, அதாவது ஒவ்வொரு மைன்யூட்டான விஷயங்கள்லாம் தெரிஞ்ச நிறைய பேர் இந்த யூடியூப்ல இருப்பீங்கன்னு. அப்படி தெரிஞ்சவங்க உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க. ஒரு வீடியோஸ் எடுக்கிறோம்னு சொன்னா அந்த வீடியோஸுக்கு லைக்ஸ் தாண்டி அந்த வீடியோஸுக்கு கிடைக்கிற கருத்துக்கள்ன்றது ஒரு முக்கியமான விடயம். அந்த கருத்துக்களை மையமா வச்சுதான் நாங்க அடுத்த வீடியோஸ்களை எப்படி எடுக்கலாம் என்ற ஒரு ஐடியாவுக்கு வருவோம். ஆனா என்ன ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயம் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு கருத்துக்கள் வாரதே குறைவா இருக்கு. அப்படி வீடியோஸ் பாக்குறவங்க, அதாவது கொஞ்சம் பேர் பார்ப்பீங்க என்னோட வீடியோஸ் தொடர்ந்து, அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப மட்டும் பார்த்து வரவங்க இருப்பீங்க. அவங்க அதோட புதுசா வரவங்களா இருக்கட்டும், அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா குறை நிறைகள் இருந்தா மறக்காம அதை கொஞ்சம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல திருத்தி இன்னும் பெட்டரா அவங்கள தர ட்ரை பண்ணுவோம். அதாவது வீடியோஸ் நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டு வெளியில போய் எடுப்போம். அதாவது நிறைய தூரங்களுக்கு பிரயாணம் செஞ்சு நிறைய நேரங்களை செலவழிச்சு அப்படியான வீடியோஸ்ல எடுத்து அதை எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணி, அப்பா அது ஒரு பெரிய ப்ரோசஸ்ன்னு. அப்படி நம்ம போஸ்ட் பண்ணாலும் கூட அதுக்கான ஒரு வரவேற்பு கிடைக்காத இடத்துல நமக்கு என்ன நடக்கும்னு சொன்னா ஒரு சின்ன ஒரு விரக்தி ஒன்று ஏற்படும். அதுக்காண்டி நிறைய உழைக்கிறோம். அந்த உழைக்கக்குள்ள அதுக்கான ஒரு பலன் கிடைக்கலன்னு சொல்லக்குள்ள நமக்கு ஒரு சின்ன விரக்தி ஏற்படும். அது உண்மைதான். ஆனாலும் கூட யாரோட வாழ்க்கையிலையும் ஒரு ஃபெயிலியர் இல்லாம ஒரு சக்சஸ் கிடைக்காது. அந்த வகையில இது எங்களுக்கு கிடைக்கிற ஒரு பாடம். அதுக்காக வேண்டி நாங்க தோற்றோ துவண்டோ போக மாட்டோம். எங்களுக்கு கிடைக்கிற தோல்வியை நாங்கள் ஒவ்வொரு வெற்றி படியா மாற்றி போயிட்டே இருப்போம். அதோட ஒரு சில விடயங்கள் எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நிறைய கஷ்டப்படுவீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு அதுல வெளியில வர நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க, மனதளவுல நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு விடயம் சொல்லணும்னு சொன்னா, அதாவது நீங்க நினைக்கிற அளவுக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் தாண்டி போனா தான் ஒரு சக்சஸுக்கான வழியை நம்ம வகுக்கலாம். அப்படியான பிரச்சனையில இருந்து வெளியில நம்ம பயணிச்சாதான் நம்ம சக்சஸை நோக்கி போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம முடங்கி போய் தான் இருப்போம். அந்த வகையில யாருமே ஒரு பிரச்சனை நடந்துட்டு அதுக்காக யோசிச்சுட்டு அதை குழப்பிட்டு மைண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதோட இப்படியான என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி போற அளவுக்கு ஒரு மனப்பாங்க வளர்த்து கொள்ளுங்க. அடுத்தடுத்த கட்டங்களுக்கு பயணிச்சு நீங்கள் ஒரு சக்சஸ் ஆன வழியில போகலாம்ன்றதுக்காக வேண்டி இந்த கருத்தை சொல்றேன். அதே ஃபார்முலா தான் நானும் அப்ளை பண்றேன். இப்படித்தான் நாங்களும் நிறைய எஃபோர்ட் போட்டு விடயங்களை செய்வோம். ஆனா அதுக்கான வரவேற்பு கிடைக்காத பட்சத்துல நாங்களும் விரக்திக்குள்ளாகுவோம். சம்டைம்ஸ் ஏண்டா அப்படி நடக்குது என்ற அளவுக்கெல்லாம் மைண்ட் சொல்லும். ஆனா அதெல்லாம் பொருட்படுத்துறல. ஒரு நாள் அப்படி இருந்தா கூட அடுத்த நாளை அப்படி நம்ம
செய்யக்கூடாது. அடுத்த நாள் வந்து அதுல இருந்து நம்ம லீவ் ஆகி வந்து அடுத்தடுத்த பாதைகள்ல போயிட்டே இருக்கணும். அப்படி போனா தான் நம்ம ஒரு சக்சஸ் ஆன வழிக்கு போகலாம். என்ன அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, என்ன நடந்தாலும் ஒன்றை நினைச்சு கவலைப்படாம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போங்க. அதோட ஒரு சில விடயம், அதாவது நிறைய பேர் வந்து இந்த நியூ கம்மர்ஸ் இருப்பீங்கன்னு புதுசாக வர போறீங்க, அந்த சோஷியல் மீடியாஸில் எதுவும் சாதிக்கணும், எதுவும் செய்யணுமென்ற ஒரு ஐடியாஸில் இருப்பீங்கன்னு, அப்படியானவங்களுக்கான ஒரு கருத்து இது. அதாவது நீங்கள் புதுசாக வரவங்க கட்டாயமாங்க உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுவோம். உங்களுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு சப்போர்ட்டை நாங்கள் தருவோம். உங்களாலேயும் முடியும், அதாவது எங்களால் முடியக்குள்ள உங்களாலேயும் முடியும். கட்டாயமாங்க வந்து உங்களோட பங்களிப்பையும் கொடுத்து நீங்களும் முன்னுக்கு வரணும், எல்லாரும் முன்னுக்கு வரணும். அதாவது நாங்கள் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, எங்களை சுற்றி இருக்கிற சமூகமும் நல்லா இருக்கணும் என்ற நோக்கத்தில் சொல்கிறோம். நியூ கம்மர்ஸ் கட்டாயம் உள்ளவாங்க. எங்களோட சேனலை வந்து ஸ்டார்ட் டு எண்ட் மட்டும் இப்போ மட்டும், அதாவது ஒரு 6 மாதங்கள் கூடி நாங்கள் எங்களோட சேனலை வந்து ரன் பண்ணி வாரம். அந்த வகையில் எங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இப்போ மட்டும் எங்களுக்கு உறுதுணையாக நிற்கிற உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதோட வந்து எங்களோட பயணம் இதோட துவண்டு போகாது, இன்னும் போயிட்டே இருப்போம். அதாவது சொல்ல போனா இப்ப 2-3 நாள் கூடி நாங்க போடுற வீடியோஸ்க்கெல்லாம் அவ்வளவு வியூஸ் குறைவு. இதை நான் முன்னுக்கே குறிப்பிட்டிருப்பேன், அந்த அளவுக்கு வரவேற்புகள் இல்லை. முதல் வந்து இந்த யூடியூப்பை பத்தி விளக்கங்கள் பெருசா தெரியாது, இப்போ கூட தெரியாதுதான். அதுதான் தெரிஞ்சவங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட கேட்பேன், கேட்டு தெரிஞ்சுப்பேன். அதாவது எல்லாம் தம்ப்நெயில பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. ஆனா ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, நாங்க எதுக்கா வேண்டியும் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களோட பாதையில நாங்க பயணிச்சுட்டே இருப்போம். தோல்விகள் நிறைய வாரதான், நாங்க தோல்விகளை கண்டு அஞ்சவே மாட்டோம். அடுத்தடுத்த இடங்களுக்கு பிரயாணம் செஞ்சுட்டே இருப்போம். என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு சக்சஸை நோக்கிய பயணம் இது. இந்த பயணத்துல ஒருபோது நாங்க பின்வாங்க மாட்டோம். சொல்ல போனா என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க. வீடியோஸ் பாக்குறவங்க லைக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த வீடியோஸ் நிறைய பேர் ரெக்கமெண்ட் ஆகும். நாங்க இப்ப போற வீடியோஸ் எல்லாம் ஒரு பயனுள்ள தகவல்களை அடக்கித்தான் போறோம். அதாவது நேற்று போட்ட வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும். நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல வந்து ஒரு சில விடயங்களை நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த கிராமம் சார்ந்த விடயங்கள் எல்லாம் நிறைய காட்டி வாரம். சொல்லப்போனால் இப்போ ரீசெண்ட் டேஸுக்குள்ளே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோம். டே பை டேயாக நான் வந்து வீடியோ போட்டுட்டே இருக்கேன். உங்களோட ஆதரவுகளை மறக்காம தாங்க. அதாவது நான் யாரையுமே போஸ்ட் பண்ணல, என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே பண்ண போறீங்க. அதாவது என்னோட கண்டென்ட் வந்து ஒர்த்தா இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே பண்ண போறீங்க. அதனால நான் யாரையுமே வந்து போஸ்ட் பண்ணல, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கன்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணல, போஸ்ட் பண்ணவும் மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்க, அதோட வந்து மற்றவர்களும் ஷேர் பண்ண போறீங்கன்னு. அந்த வகையில யாரையுமே நான் குற்றம் சொல்ல விரும்பல. விரும்பினவர்கள் என்னோட சேனலை வந்து பாருங்க, அதோட உங்களோட ஆதரவையும் தாங்க. நீங்க தர ஆதரவு தான் அடுத்தடுத்த பயணங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு விடயத்துல இருந்து வந்து இன்னொரு விடயத்தை நோக்கி போறோம்னு சொன்னா, அதாவது நல்ல விடயத்தை நோக்கி போறோம்னு சொன்னா அதுக்கு மோட்டிவேஷன் முக்கியம், அதோட வந்து டிசிப்ளினும் முக்கியம். நாங்க எங்களால முடிஞ்ச வரையிலையும் டிசிப்ளின்டா வீடியோ போட்டு இருப்போம். அதோட வந்து மோட்டிவேஷன் தான் எங்களுக்கு முக்கியமா தேவை. அது உங்கள்ட்ட இருந்து தான் கிடைக்கும். அதாவது ஒரு வீடியோ போட்டு அதுக்கான ஆதரவுகள் கிடைக்கலன்னு சொன்னா நாங்க உண்மையிலேயே டிமோட்டிவேட் ஆகுவோம். இந்த வீடியோவுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கும்னு சொன்னா நாங்க உண்மையாவே மோட்டிவேட் ஆகுவோம். நீங்க கொடுக்குற ஆதரவுகளால அந்த டிமோட்டிவேஷன் என்றதை தாண்டி ஒரு மோட்டிவேஷன் பயணத்துக்குள்ள நாங்க போயிட்டு இருப்போம். அந்த டிமோட்டிவேஷனை கடந்து நாங்க ஒரு பாதையில போவோம். என்ன, அதாவது நீங்க தர ஆதரவுகள் தான் அதுக்கு முக்கியமான ஒரு விடயம். ஓகே மக்களே, வீடியோ முடிக்கிற நேரம் வந்துட்டு, அதாவது நிறைய விடயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன, அந்த வகையில இப்ப வீடியோஸை முடிக்க போறோம். சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட அந்த பெல் ஐக்கானே ஆல்ல போடுங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். பாய்.